வணக்கம், நான் ஆனந்த். நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ற படம் டிஜே அருணாச்சலம், பிக் பாஸ் பிரபலம் ஜனனி, விஜய் டிவி தங்கதுரை இவங்கெல்லாம் நடிச்சு டைரக்டர் நவீன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் உசுரே. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, டிஜே வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஜனனியும் ஜனனியோட அம்மாவும் குடியேறாங்க புதுசா. ஜனனியை பார்த்த உடனே டிஜேவுக்கு பிடிச்சி போயிருது. அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி கடைசி கரெக்டும் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு இவங்க லவ் நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருக்கப்ப இவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. இவங்க அம்மா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு. இவங்க அம்மாவுக்கு இவங்க காதல் பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப அப்போஸ் பண்றாங்க. இவங்கெல்லாம் மீறி எப்படி ஜனனிய டிஜே கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிறதான் உசுரே. இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு கேரக்டருமே அவங்க கேரக்டருக்கு என்ன தேவைப்படுச்சோ அதை கொடுத்துருக்குறாங்க. ஆனா படத்துல எந்த இடத்துலையுமே படம் வந்து நம்மளை வந்து எங்கேஜா வைக்கல. ஒரு கிரிப்பே இல்லை படத்துல. அது மாதிரி படத்தோட ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை. டேரக்டர் ரொம்ப ஃப்ளாட்டா இந்த இடத்துல தான், இதே இடத்துல தான் நான் உட்காந்து படம் பார்த்தேன். மெய்தியாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஆகா ஓகோ ஒரு சிரிப்பு எதுவும் இல்லை. அது வாட்டுக்கு படம் ஓடிக்கிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசி 20 நிமிஷத்துல தான் ஒரு சின்ன சஸ்பென்ஸை வச்சு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த 20 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 2.5 மணி நேரம் 3 நிமிஷம். இந்த 2.5 மணி நேரம் 3 நிமிஷத்துல 1 மணி நேரம் 48 நிமிஷம் இப்படி மிஸ்கின் மாதிரி நான் உட்காந்துருக்கேன் அமைதியா. அது வாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் அந்த 20 நிமிஷத்துல தான் சின்னதாக சஸ்பென்ஸ் வச்சாங்க. நான் ஆச்சரியமா உட்காந்தேன். டேரக்டர் போய் நவீன் போட்டு முடிச்சிட்டாங்க. என்னங்கடா அப்படின்னா இதான் படம். இந்த படத்தை வந்து நான் பார்த்ததே ஏன்டா பார்த்தோன்னு யோசிக்க வச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நான் பொதுவாக எந்த படத்தையுமே ரொம்ப மட்டமாக இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். இந்த படம் அவ்வளோ மட்டமா இருக்கு. ஒரு காமெடி சீன் ஆகட்டும் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்லலாம் எதுக்கு படம் பார்க்க நான் எதுக்கு இந்த படத்தை நான் பார்த்தேங்கிற மாதிரி யோசிக்க வச்சிட்டாங்க. அது வாட்டுக்கு போயிட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காமெடிக்கெல்லாம் உள்ள ஆள் இருக்காங்க. டைகர் தங்கதுரை இருக்கிறாரு. அது போக இன்னும் 2-3 காமெடி ஆர்டிஸ்ட் படத்துக்குள்ள இருக்காங்க. காமெடி இல்லையே படத்துல. அவங்க இருந்து என்ன பண்ண. அது மாதிரி ஏதாவது இடத்துல ஒரு 2-3 ஃபைட் சீன்லாம் வருது. அதுவும் அவ்வளோ வலுவாலாம் இல்லை. இந்த படம் வந்து எந்த இடத்துலையுமே நம்மளை வந்து ஒரு சுவாரஸ்யமான கட்டத்துக்கு நம்ம தள்ளலை. அப்படி தள்ளுறப்ப படம் முடிஞ்சிருது. படத்தோட மியூசிக் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. படத்தோட ரெண்டு சாங்ஸ்லாம் படத்தில் வந்துச்சு. அது வந்து இப்போ கேட்குறப்ப ஒன்றும் தெரில. இதுக்கப்புறம் கேட்க வேணாம், மேபி பிடிக்கலாம். மற்றபடி எனக்கு இந்த படத்தில் பெருசாக எந்தவித கனெக்ஷனும் இல்லை. எமோஷனல் சீன் கனெக்ட் ஆகலை. ஒரு சிரிப்பு வரலை. கவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்பாட் கவுண்டர்லாம் எதுவும் சிரிப்பு வரலை. ஒரு ஒரு ஃபைட் சீனில் வந்து அவ்வளோ என்கேஜாக அவ்வளோ ஒரு ராவான ஃபைட் இல்லை. ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். இந்த படத்தை யாராவது பார்த்துருந்தீங்க, பார்த்தவங்களுக்கு வந்து இந்த படம் நமக்கு பிடிச்சிருந்துச்சு இவன் எப்படி சொல்கிறான்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் பொதுவாக எந்த படத்தையும் எவ்வளோதான் சொல்லவே மாட்டேன். இந்த படம் அதில் ஒன்றுமே இல்லை. இப்போ கலாய்க்கனா கூட இந்த படத்தை எதை வச்சு கலாய்க்க அப்படி இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று கிஞ்சி காமெடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு நம்ம கலாய்க்கலாம். அதுவும் இல்லை இதில். அந்த மாதிரி இருக்குது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா திரும்ப கூட இந்த படத்தை பாருங்கள். ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க இந்த படம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் இதான். சும்மா இருந்தால் கூட சும்மா இருங்க. இந்த படத்தை மட்டும் பார்க்காதீங்க. அதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.